இழந்தவைகளை திருப்பி கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு அவருக்கு இயற்கையை விட அவருடைய வல்லமை போதுமானது. மேல இருந்து மழை வரலனாலும் கீழே இருந்து ஆசீர்வாதத்தை கர்த்தரால கொடுக்க முடியும். நிச்சயமற்ற இடத்தில் நிச்சயமான ஆசீர்வாதத்தை தருகிறார். நிச்சயமற்ற இடங்களில் நிச்சயமான வெற்றிகளை தருவது கர்த்தருடைய குணம். உங்களுடைய மரித்தவைகளை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார். ஒன்று சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலே இன்றைக்கு மறுபடியுமாய் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அந்த வசனத்தை பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இந்த சகலமும் திருப்பி வர வேண்டும் என்றால் கர்த்தரால் மட்டுமே திருப்ப முடியும். நம்ம திருப்பிக்கிட்டோம்னா ஒரு அளவு தான் திருப்ப முடியும். ஆனால் ஆண்டவர் செய்தார் என்றால் அந்த திருப்பு முனை என்பது, அந்த திருப்புதல் என்பது வேற லெவல்ல கர்த்தர் செய்வார். Somebody said amen. Hallelujah. Hallelujah. Amen. அந்த திருப்பு முனை என்பது அது இன்னும் ஆண்டவர் செய்த மகிமையா இருக்கும், தெய்வீகமா இருக்கும். அந்த தெய்வீக திருப்பு முனைக்கு என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? அவர் திருப்புறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? திருப்பு முனைக்கு கடவுள் மட்டும் காரணமா, இல்லை மனிதனும் சேர்ந்து ஆண்டவரோடு செயல்பட வேண்டுமா? ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும்னா அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு கடவுள் மட்டுமே செய்வாரா, இல்லை மனிதனும் ஆண்டவரோடு இணைந்து செயல்பட வேண்டுமா? அப்போ நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து பார்க்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாம்கிட்ட சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய குமாரனாகிய ஈசாக்குக்கும் அதே தான். ஆனால் இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்சம் வருகிறது. ஒரு டெஸ்ட் வந்தாலே அது நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை சோதித்து பார்க்கும். பஞ்சம் வரும்போது இந்த ஈசாக்கு யோசிக்கிறார், செல்வ செழிப்பா இருக்கிற எகிப்துக்கு போகலாமா? அப்போ ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நீ அங்க போக வேண்டாம்னு சொல்லி அவனை தடுக்கிறார். ஈசாக்கு கிட்ட சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லுகிறார். சிச்சுவேஷன் ரொம்ப ப்ளீக்கா இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ முதல் காரியம் நீ கீழ்ப்படிஞ்சு இருக்கிற இடத்துல நில்லு. நீ ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம், நீ இருக்கிற இடத்தையே ஆசீர்வாதமா மாத்துற. புரிஞ்சவங்க யாராவது ஆமேன்னு சொல்லு. சில வேளைகளிலே ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவார், உன் தகப்பன் வீட்டை விட்டு உன் தாய் வீட்டை விட்டு நான் காமிக்கிற இடத்துக்கு போன்னு சொல்லுவார். ஆனால் இந்த ஈசா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ இடத்தை காலி பண்ணாத, இருக்கிற இடத்துல இரு. நான் உனக்கு சொன்ன, ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நான் இங்கேயே நிறைவேற்றுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் இங்கேயே நிறைவேற்றுவார். அவர் எங்க நிறைவேற்றுவாரு? இங்கேயே நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், துபாய்க்கு போனாதான், அமெரிக்காவுக்கு போனாதான், இங்கிலாந்துக்கு போனாதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை கேட்கும்போது ஈசாக்கு
கேரார் என்று சொல்லப்பட்ட அதே இடத்திலே தங்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கேரார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். இந்த கேரார்ல கர்த்தர் சொல்றாரு, இதே இடத்துல நீ என்ன பண்ணுப்பா, இங்க தங்கி இருந்து இங்கேயே விவசாயம் பண்ணுன்றார். இப்போ விவசாயம் பண்ணணும்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, நிலம் நல்ல நிலமா இருக்கணும், ரெண்டாவது அதுக்கு மழை வேணும், மூணாவது அதுக்கு வேண்டிய கால சீதோஷ்ண நிலைகள். மழை பேஞ்சா மட்டும் போதாது, அந்த நிலம் விதைக்கப்பட்ட விதையை காப்பாற்றுறதுக்கு அந்த மண்ணில் ஈரப்பசம் இருக்கணும். சும்மா ஒரு மழை வந்துட்டு போகிறதில்ல, அந்த மண்ணில் ஈரப்பசை இருக்கணும், தண்ணீர் ஓட்டம் இருக்கணும். இது எல்லாம் இல்லாமல் ஒரு பயங்கரமான பஞ்ச காலம், பஞ்ச காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த நிலத்தை விட்டு போகாத, இதே இடத்துல இரு, நான் ஆசீர்வதிப்பேன். இப்போ நான் ஒன்று சொல்றேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இழந்தவைகளை திருப்பி கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு அவருக்கு இயற்கையை விட அவருடைய வல்லமை போதுமானது. இயற்கை என்பது அவருடைய வல்லமைக்கு கட்டுப்பட்டது. அப்ப இயற்கை பெரிதா அவருடைய வல்லமை பெரிதானா? நான் சொல்லுவேன், புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ப்ராப்ளம் பெரிதா அவருடைய வல்லமை பெரியதா? உங்க சூழ்நிலை பெரியதா அவருடைய வல்லமை பெரியதா? உங்களுடைய நோய் பெரியதா அவருடைய வல்லமை பெரியதா? உங்க கடன் பெரியதா அவருடைய வல்லமை பெரியதா? உங்க பிரச்சனை பெரியதா அவருடைய வல்லமை பெரியதா? அதனாலதான் அவருக்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லாவிட்டாலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அவரால் அழைக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அவருக்கு இங்க பஞ்சம்ன்றது தெரியாதா? அவருக்கு இந்த இடத்துல பயங்கரமான தண்ணீர் பற்றாக்குறைன்றது தெரியாதா? பூமி வறண்டு போயிருக்கிறது தெரியாதா? தெரிஞ்சுதான் கர்த்தர் உங்களை இருக்க சொல்லியிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தெரிஞ்சுதான். சொல்லுங்க ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தெரிஞ்சேதான் அதே வீட்டில் அதே இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இல்லட்டா இன்னைக்கும் எல்லாத்தையும் மாற்றி விட்டுருப்பாரு. ஆண்டவர் தெரிஞ்சுதான் வைக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இந்த ஈசாக்கு என்ன செய்கிறாருன்னு பாருங்களேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில்? அதுக்கு முன்னாடி இருக்க வசனங்களை பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான வறட்சியான காலம். அங்க பயங்கரமா ஒரு வறட்சி காணப்படுது. ஈசாக்குடைய லைஃபே ஒரு தடுமாற்றத்தை காண்கிறது. ஏனென்றால் அவர் இருக்கும்போது அவருடைய மனைவி, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மனைவியை குறித்து அவங்க அப்பாவை மாதிரியே இவள் என் சகோதரின்னு அவருடைய ஆசீர்வாதத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள அவருடைய கேரக்டர் அங்கே டெஸ்ட் பண்ணப்படுகிறது. ஒரு பஞ்சம் அல்லது ஒரு பிரச்சனை வரும்போது God will allow a test that will test your character. உங்களை டெஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை ஒன்று வரும். அப்ப ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக தன் மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறான். she is my sister சொல்லி எஸ்கேப் ஆக பார்க்கிறான். அப்புறமா தெரிய வருகிறது, இவர் ஈசாக்கு ரெபேக்காளுடைய ஹஸ்பண்ட்னு தெரிய வந்த உடனே ராஜா கூப்பிட்டு சத்தம் போட்டு, ஏன்பா இப்படி பண்ற, நான் தெரியாதனமாக இந்த மாதிரி நான் தப்பு செஞ்சிருப்பேனேன்னு சொல்லி ராஜா வருத்தப்பட்டு இவரை சொல்றாரு, இவரை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமென். ஸோ அதுக்கு பிறகு பாருங்க, அப்போ ஆதியாகமம் 26:11 தன்னுடைய கேரக்டர் டெஸ்ட் முடிஞ்ச உடனேயே அடுத்த செகண்டே கர்த்தர் அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதம்னா, ஈசாக்கை விதைக்க வைக்கிறார். அல்லேலூயா.
ஒரு டிவைன் ரிவர்சல் கடவுள்கிட்ட இருந்து நமக்கு வேணும்னா முதல்ல எந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மை விதைக்க சொல்லுகிறாரோ, கொடுக்க சொல்லுகிறாரோ, அல்லது அந்த காரியத்தில் நீ இதை செய்யன்னு உங்களை ஏவுறாரோ, அதை நாம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், அந்த 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 100 மடங்கு அதே வருஷத்துல அவர் ஆசீர்வதிக்கிறார். எந்த வருஷம் பஞ்சம் இருந்துச்சோ, எந்த வருஷத்துல இவருக்கு டெஸ்ட் வந்துச்சோ, அதே நான் விசுவாசிக்கிறேன். இந்த 2024ல வறட்சியின் மத்தியில, நீங்க எழுதுற போராட்டத்தின் தேர்வுகளின் மத்தியில கர்த்தர் உங்களை பாஸ் பண்ண வச்சு 100 மடங்கு உங்களை பெருக வைக்க போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கேரார் அப்படின்ற இடம், அது அதனுடைய 2 விதமான அர்த்தம் இருக்கிறது. ஒரு அர்த்தம் சொல்கிறது, கேரார் என்று சொன்னால் அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மை. என் கேள்வி என்னன்னா, ஆண்டவர் நிச்சயமற்ற இடத்தில் நிச்சயமான ஆசீர்வாதத்தை தருகிறார். நிச்சயமற்ற இடங்களில் நிச்சயமான வெற்றிகளை தருவது கர்த்தருடைய குணம். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயம் இல்லாத இடம், ஆனா அந்த இடத்துல நிச்சயமான ஒரு அற்புதத்தை செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க இருக்கிற அந்த ஒரு வேலை, அது நிச்சயமில்லாத வேலையா இருக்கலாம். நீங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம். உங்க தொழில் ஒரு ஒரு இன்னொருத்தவங்கிட்ட கான்ட்ராக்ட் வாங்கி செய்கிறதா இருக்கலாம். நிச்சயமில்லாத சூழ்நிலை. உங்களுடைய பலவீனம் பயங்கரமா உங்க சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கலாம். நான் வாழ்வேனோ, என் குடும்பம், என் கணவர் என்னோட இருப்பாரா எனக்கு தெரியலையே, நிச்சயமற்ற சூழ்நிலை. இது எல்லாம் உங்க லைஃப்ல நடக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமில்லாத அதே இடத்துல, அதே வருஷத்துல உனக்கு நான் 100 மடங்கு பலனை நான் கொடுப்பேன். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் லைஃப்ல ஆண்டவர் சொல்றது அப்படியே செய்ய ரெடியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நிக்க சொன்ன அதே குடும்பத்துல, அதே சபையில நீங்கள் விதைப்பீர்களா? நீங்க எந்த இடத்துல விதைக்கிறீங்களோ அதே இடத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு திருப்பி கொடுக்க போகிறார். கேரார்ல இவர் ஆசீர்வதிக்கப்பட்டு அங்க இருக்கிறார். கேரார்ல பிரச்சனைகள் வருது. எங்க தான் பிரச்சனை இல்லை, எங்க போனாலும் பிரச்சனை இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன செய்ய போறார்? ஒரு டிவைன் ரிவர்சலை கொண்டு வரணும்னா பஞ்சத்துல நம்ம கையில் இருக்கிறத நிலத்துல போட்டாதான். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிலத்துல விதை போடாம எப்படி விளைச்சல் வர முடியும்? ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நோவா மூலமா ஒரு பிரின்சிபலை இந்த பூமியில மறுபடியும் நிலைநாட்டுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மனுஷனோடு நான் போராட மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறமா ஜலப்பிரளயம் வந்து நோவாவின் நாட்களில் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அந்த ஃப்ளட்டு முடிஞ்சோடனே நோவா கிட்ட ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இந்த பூமியை பத்தி ஒரு பிரின்சிபல் சொல்றார். வாசிங்க, ஆதியாகமம் 8:22. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடைக்காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, விதைக்கிறதும் அறுக்கிறதும், அதாவது விதைப்பும் அறுப்பும் ரெண்டுமே டிவைன் ரிவர்சல். யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. சீதளமோ உஷ்ணமோ, கோடை காலமும் மாரிக்காலமும், கவனிச்சிங்களா? ரெண்டும் எதிர்மறையா இருக்கிறது. போத் ஆர் ஆப்போசிட்ஸ்.
பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலையும் நீங்க அதே மாதிரி எதிர்மறையான காரியங்களை பார்க்க முடியும். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, வெரி குட், விதைக்க ஒரு காலம் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விதைக்க ஒரு காலம் உண்டானால் அறுக்க ஒரு காலம் உண்டல்லோ. விதைக்க ஒரு காலம் உண்டானா அறுக்க ஒரு காலம் உண்டல்லோ. விதைக்க ஒரு காலம் உண்டானா அறுக்க ஒரு காலம் உண்டல்லோ. கண்ணீரோடு விதைப்பாயானா கம்பீரமாய் அறுத்திடுவாயே. கண்ணீரோடு விதைப்பாயானா கம்பீரமாய் அறுத்திடுவாயே. விதைப்பும் மறுப்பும் ஒழிவதில்லையே. அல்லேலூயா அல்லேலூயா. விதைப்பும் மறுப்பும் ஒழிவதில்லையே. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்போ டிவைன் ரிவர்சலுக்கு தேவை ஒரு விதை, ஒரு அற்புதம். அல்லேலூயா. அமர்ந்துடைய பிள்ளைகளே கவனிங்கள். இந்த ஈசாக்குக்கு அதே வருஷத்துல 100 மடங்கு பலன் கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த 100 மடங்குக்கு ஒரு சோர்ஸ் வந்து அவர் விதைத்த விதை. அவர் எவ்வளவு விதைத்தாரோ, அப்போ அவர் வந்து 10 பேக் 10 மூட்டை நெல் விதைச்சிருந்தா 100 மடங்குனா எவ்வளவு வரும்? நூறு மடங்குனா எவ்வளோ? 100 மடங்குன்னா 10 விதைச்சா 100 பேக் வருமா? பத்து இன்ட்டு 1000. 1000-ஆ 10,000-ஆ? யார் 1000 சொன்னது? உங்களுக்கு கம்மியா கிடைப்பதாக. இப்ப எனக்கு நல்லா கேளுங்க. 10 பேக் விதைச்சு 10,000 பேக் அறுக்கணும்னா அந்த ஒவ்வொரு கதிரும் 100 மடங்கு பெருகணும். ஒவ்வொரு நெல்லும் 100ஆ பெருகணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. பரலோகத்தில் ஒரு பிரின்சிபல் இருக்குது. ஆண்டவர் வந்து விதைக்கிறத பற்றி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கிறதுக்கு புறப்பட்டான்னு சொல்லி பார்க்கும்போது, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் அது எப்படி பெருகுச்சுன்னு சொன்னால், ஒன்று 30, ஒன்று 60, 100 மடங்கு. அப்போது 30ன்றது ஒரு லெவலு, 60ன்றது ஒரு ஆசீர்வாதத்தின் லெவல், 100ன்றது எக்ஸ்ட்ரீம். 100ன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம். யாருக்கு 100 கொடுப்பாருன்னா, சாதாரண டைம்ல விதைக்கிறவங்க இல்ல, பஞ்சத்துல விதைக்கிறவங்களுக்கு கர்த்தர் அட்மோஸ்ட். அப்ப 10 பேக் நெல்லு மூட்டைய போட்டவர் அறுவடை முடிச்ச உடனே 10,000 பேக் வச்சிருக்கிறாருங்க. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல விரும்புறீங்க, கர்த்தர் என்னையும் 100 மடங்கு ஆசீர்வதிப்பாராக? சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார்? தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த டிவைன் ரிவர்சலுக்கு நமக்கிட்ட விசுவாசம் இல்லை. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது ஒண்ணு, வார்த்தையின்படி செய்வது மற்றொன்று. இப்போ வனாந்தரம் வயல்வெளியில விதைக்கிறது வேற, ஒரு பஞ்ச காலத்துல வனாந்தரத்துல விதைக்கிறது வேற. கர்த்தர் இதுதான் இடம், அந்த இடத்தை பார்த்தா வளமையா தெரியாது, ஆனா அந்த இடத்துல கர்த்தர் விதைக்க சொல்லுவார். ஏன்னா அவருக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த நிலம் வச்சார்னா, நிலத்துக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அற்புதத்தில் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆழமா நீங்க யோசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சூப்பர் நேச்சுரல் விதையா, சூப்பர் நேச்சுரல் நிலமா?
அற்புதத்தினுடைய காரணம் என்ன? எதை கர்த்தர் ஆசீர்வச்சிருப்பார்? நிலத்தினாலதான் விளைஞ்சிச்சுன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க. விதைனாலதான் கை உயர்த்துங்க. கரடு முரடான இடத்துல நல்ல விதையா போட்டா வளர்ந்துருமா? இவ்வளவுதான் நல்ல விதையா இருந்தாலும் நிலம் உதவி செய்யலன்னா விதை எப்படி வளரும்? நான் ஒரு க்ளூ தரேன். பைபிள்ல எதுக்காக ஒரு வசனம் அவ்வளோ குட்டியா இருக்குது? ஈசாக்கு ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, நீ இதே இடத்துல இருன்னு சொல்லி. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் அந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். க்ளூ, ஈசாக்கு எங்க இருக்க சொன்னாரு? ஈசாக்கு எங்க இருந்தாரு? கர்த்தர் எங்க விதைக்க சொன்னாரு? சோ பஞ்சம்ன்றது எங்க இருக்குது? சரி, பஞ்சம் எதனால வருது? மழை இல்லாததுனால. ஆனா கேரார்ல கர்த்தர் இருக்க சொன்ன இடத்துல இருக்கும்போது மேல இருந்து மழை வரலனாலும் கீழே இருந்து ஆசீர்வாதத்தை கர்த்தரால கொடுக்க முடியும். அப்படின்னா நான் இப்படி இமேஜின் பண்ணி பார்க்கிறேன், மழை மேல இருந்து வரல, கர்த்தர் கீழே இருந்து பூமிக்கு கீழே ஏதோ ஒரு நீரூற்ற இவங்க லேண்டுக்கு மட்டும் திறந்து விட்டுருக்கிறார். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், இவங்கெல்லாம் இருந்தது பாலைவனம். பாலைவனத்தில் ஏற்கனவே தண்ணி இல்லைன்னா செத்தான். அப்போ என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? இதே 26ஆம் அதிகாரத்தில் தானுங்களே நம்ம வாசிக்கிறோம். அவங்க மண்வெட்டி எடுத்து தோண்டுனாங்க, நீரூற்று வந்துச்சு. அது ஏசேக்கு, அப்புறம் சித்தனா, அப்புறமா ரெஹபோத், அப்புறம் பெயர்சபா. அப்படின்னா நான் இப்படி எதிர்பார்க்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க அந்த வசனத்தில் ஆண்டவர் அவனை 100 மடங்கு பெருக வச்சாருன்னு சொல்ற அதே அதிகாரத்தில் தான் இவங்க துறவை வெட்டுறாங்க, தண்ணி கிடைக்குது. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்றீங்களா? உண்மையா இல்லையா? வேற இடத்துக்கு போனாங்களா? அதே இடத்துல இருந்தாங்களா? அங்கதான் இருந்தாங்க. அப்படின்னா நான் இப்படி யோசிக்கிறேன், இவங்களுக்கு வெட்டுனா தண்ணி வரும்னா இவங்க விதைச்சா கர்த்தர் அதுக்கு தண்ணீர் பாய்ச்சிருக்க மாட்டாரா? புரிஞ்சவங்க அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்த்தா வறண்ட இடம், பார்த்தா வறட்சியான இடம், பார்த்தா காலியான போட்டு. ஏசாமி போயிட்டு வரும்போது பார்த்தா 2 படகு நிரம்பி வழி. விதைக்கும் போது பார்த்தா வனாந்தரம், விதைச்சு முடிச்சு பார்த்தா 10,000 மூட்டைய. அப்போ ஆண்டவர் என்ன செய்வாருன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க அந்த துறவை வெட்டும்போது ஒரு வசனம் ஒன்று க்ளூல இருக்கு இங்கிலீஷ்ல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:19 வாசியுங்களேன். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்க. மறுபடியும் சொல்றேன், பஞ்ச காலத்துல மழை வந்துச்சுன்னு போட்டிருக்குதா? பஞ்ச காலத்துல மழை வந்துச்சுன்னு போட்டிருக்குதா? ஈசாக்கு விதைச்ச பிறகு மழை வந்துச்சுன்னு போட்டிருக்குதா? மேல இருந்து மழை வரலன்னா இந்த பயிறு 100 மடங்கா வளர்றதுக்கு ஒரே சாத்தியக்கூறு, கீழே இருந்து கர்த்தர் ஒரு சுரக்கும் நீரூற்ற இவங்க நிலத்துக்கு மட்டும் திறந்து விட்டுருக்கிறார். இத பார்த்த பிறகுதான் ஈசாக்குக்கு ஐடியாவே வருது, என் நிலத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு வந்ததுக்கு காரணம் என் கிட்டையே ஒரு துறவு இருக்குது, என்னுடைய நிலத்திலேயே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நிறைய பேருக்கு பெரிய பணக்கார சபைக்கு போயிட்டா பணக்காரர் ஆயிடலான்னு நினைப்பு.
சில பேருக்கு கார் வாங்கிட்டா பெரிய சபைக்கு போனா ஒரு கெத்து. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, உங்களையும் அந்த நிலத்தையும் டை பண்ணி வச்சிருப்பார். உங்களுக்கும் உங்க சபைக்கும் ஒரு கவனன்ட்டை ஏற்படுத்தி இருப்பார். உங்களுக்கும் அந்த நிலத்துக்கும் ஒரு உடன்படிக்கை வச்சிருந்திருப்பார். ஏன்னா பஞ்சம் வெளியில இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், தேவனுடைய பிரகாரத்தில் அவர்கள் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 92:13 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், அந்த கேரார் என்று சொல்லப்படுகிற அந்த கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட, அவரால் முன்குறிக்கப்பட்ட அந்த இடத்திலே நாட்டப்பட்டவர்கள், எந்த வீட்டில், எந்த கணவனோடு, எந்த மனைவியோடு. அதனால்தான் யோபுவுடைய மனைவியை கர்த்தர் மாத்தல. ஏன்னா எந்த இடம் உன்னை காரி துப்பினதோ, எந்த இடத்தில் அவமானப்பட்டு நின்றாயோ, அதே இடத்துல கர்த்தர் உனக்கு உடன்படிக்கை வச்சிருக்கிறார். யோபு தன் மனைவியோடு இருந்த உடன்படிக்கையை உடைக்கவில்லை. மனைவி புரிந்து கொள்ளாவிட்டாலும் அதே இடத்திலே கர்த்தர் மறுபடியும் அதே மனைவியோடு வாழ வைத்து பிள்ளைகளை கொடுத்தார், ஆசீர்வாதமாக்கி செல்வ சீமானாய் கர்த்தர் உயர்த்தினார். அதுக்கு காரணம் என்ன? அந்த நாட்டப்படுதல். அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்ப இந்த உடன்படிக்கை, ஆகவேதான் அந்த 100 மடங்கு ஆசீர்வாதம், அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், அந்த டிவைன் ரிவர்சல் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நீங்க தரப்போகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, பவுலுடைய சிரசை வெட்டினார்கள் அல்லவா? பவுலுடைய சிரசு வெட்டப்பட்ட அந்த இடத்திலே இன்றைக்கு வரைக்கும் அங்கு ஒரு நீரூற்று பொங்கி வருகிறதாம். அவர் விதைச்ச அவருடைய ரத்தமாகிய விதை அந்த இடத்துல ஒரு நீரூற்றா பொங்கி வருகிறது. அப்படியான நான் விசுவாசிக்கிறேன், அப்போஸ்தலனாகிய தோமா மரித்து ரத்தம் சிந்தின இடத்துல இருந்து ஒரு ரட்சிப்பின் நீரூற்று பொங்கி வரப்போகிறது. நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவர் உடன்படிக்கை செய்த இடத்தில் நாம் நம்மை கொண்டு போய் நடுகிறோம். We are going and planting ourselves in the covenant that God has made with the land. எந்த இடத்துல தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தாரோ, எதற்காக ஆண்டவர் கொல்கொதா மலையிலே எதற்காக அந்த இடத்துல மரிக்க வேண்டும்? Everything was designed by God. எந்த இடத்துல ஆண்டவர் மரிக்கணும்ன்றதை அவர் முன்குறிச்சு வச்சிருந்தார். ஏன் அவர் கலிலேயாவில் அவரை அறிஞ்சிருக்கலாமே சிலுவையில்? அவர் ஏன் எருசலேமில் கொண்டு வந்து அந்த கபால ஸ்தலம் அல்லது மண்டை ஓடு என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல அவரை அறைய வேண்டும்? எல்லாமே முன்கூட்டியே கர்த்தர் செய்தது. ஏன்னா அங்கதான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட வந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஸ்தானத்துல தான் உங்களை கொண்டு போய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 17:26 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பூமி உருவாகும் போதே யார் யாரை எங்க வைக்கணும்ன்றத அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். எல்லைகளையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? முன் குறித்திருக்கிறார். One man he made all the nations that they should inhabit the whole earth, and he marked out their appointed times in history and the boundaries of their lands. ஹிஸ்டரியில நீங்க எப்ப பிறக்கணும், எந்த இடத்துல நீங்க தங்கணும்ன்றத கர்த்தர் எப்ப பண்ணாராங்களா? உலகம் உருவாகும் போதே செஞ்சுட்டாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் பேர் இந்த பூமியில எழுதியிருக்கு. ஆமா, எந்த இடத்துல உங்க பேர் எழுதியிருக்குதோ அங்கதான் நீங்க வீடு வாங்குவீங்க, அங்கதான் நீங்க வீடு கட்டுவீங்க, அங்கதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவேதான் உங்களுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. You should be careful about it.
அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, இந்த டிவைன் ரிவர்சல்ல முன்குறிக்கப்பட்ட அந்த கேரார்ல இவர் இருக்கிறாரு, விதைக்கிறாரு. கர்த்தர் இவருக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பஞ்ச காலத்தில் தருகிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுடைய கடனை மாற்ற போகிறார். நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், என்னுடைய கடன்களை கர்த்தர் உடைச்சது செழிப்பின் நாட்கள் அல்ல, கோவிட்ல கர்த்தர் கடனை மாத்தினார். கோவிட் டைம்ல கர்த்தர் அற்புதம் செய்தார், மற்ற நேரங்களில் அல்ல. ஏன்னா நான் ஒரு காரியம் செய்தேன், அவருடைய நீரூற்று பொங்குகிற இந்த இடத்துல ஒவ்வொரு நாள் காலையிலையும் உட்கார்ந்தேன். இங்க காலையில உட்கார்ந்த உடனேயே அந்த வார்த்தையாகிய மன்னா, ரட்சிப்புன்ற நீரூற்று இங்கிருந்து பொங்க 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 கர்த்தர் தன்னால அற்புதங்களை செய்தார். உடன்படிக்கங்க, சாரிபாத் விதவை எடுத்துக்கொள்ளுங்க. இதுவும் ஒரு பஞ்ச காலம். ஒரு டிவைன் ரிவர்சல் வரணும்னு சொன்னா இந்த சாரிபாத் வீட்டுக்கு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஒரு ப்ராஃபட்டை ஒரு பஞ்ச காலத்துல சாரிபாத்ன்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு விதவை வீட்டுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். எவ்வளவோ வீடுகள் இருக்கலாம், பெரிய பெரிய பணக்காரர் வீடுகள், அரசு ஆள்கிறவருடைய வீடுகள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் வீடுகள்லாம் இருக்கும்போது ஒரு ஏழை விதவை வீட்டுக்கு எதற்காக இந்த தீர்க்கதரிசியை கடவுள் அனுப்பி வைக்கணும்? அவ்வளவு நாள் அவர் கேரி தாற்றலை உட்கார்ந்திருந்தார், காகம் அவருக்கு போஷித்தது. இப்போ ஆண்டவர் அவரை கொண்டு போய் விதவையான ஒரு பெண், ஆண் ஆதரவு இல்லை, அவளுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனுக்கு உணவு கொடுக்க இந்த பெண்ணால் விதவையால் முடியவில்லை. பாவம், அந்த ஸ்திரீ தன் மகனுக்கு கன்சிஸ்டண்டா உணவு கொடுக்க முடியலன்றனால தானும் தன்னுடைய மகனும் ஒரு அப்பத்தை சாப்பிட்டு அவர் சாகலாம் என்று முடிவு பண்ணிவிட்டாள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். நான் சாப்பிட்டு செத்து போக 2 விறகு பொறுக்குகிறேன். என் ஒரே கேள்வி, பரலோகத்தில் போய் அந்த அம்மாவை பார்க்கும்போது, சாகிறது தான் சாகிற, அது என்ன சாப்பிட்டு செத்து போகிறது? நல்ல பாருங்க, என்ன எண்ணம் பாருங்க, நல்லா அனுபவிச்சுட்டு சாகலாம், சாப்பிட்டு சாகலாம். அன்பந்தோடைய பிள்ளைகளை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, சாப்பிட்டு சாகிறதுக்காக கர்த்தர் உங்களை படைக்கல, சாப்பிட்டு வாழ்வதற்காக. இந்த பெண் இன்றைக்கு இப்படி ஒரு முடிவெடுப்பாள் என்று கடவுளுக்கு தெரியாதா? ஒரு நியாயமா பார்த்தா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும், எலியா கிட்ட ஒரு 100 பொன் வெள்ளி காசுகளையோ, ஒரு 100 வெள்ளி காசுகளையோ, ஒரு 500 ஷேக்கலையோ, அல்லது ஒரு தங்க ஆபரணத்தையோ எதையோ ஒன்று இந்த எலியா கிட்ட கொடுத்து, போய் அந்த சாரிபாத் விதவை ஏழை, மாவு வாங்க காசு இல்லை, என்னைக்கு காசு இல்லைப்பா, நீ கொண்டு போய் இந்த 500 ரூபாய் கட்டை கொடுத்துருங்க அப்படின்னு 500 ரூபாய் கட்டை கொடுத்துருக்கலாம், ஆட்டா பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கிட்டு வந்திருக்கலாம், காக்கா போட்ட ஒரு துண்டு மீன் துண்டு இறைச்சியாவது எடுத்து வந்திருக்கலாம். ஒண்ணுமே கொடுக்கல. இவர் கொடுக்காம கேட்கிறார். பக்கத்தில் பார்த்து கேட்குங்களேன், அவர் கொடுக்கல, கேட்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்காக, ராஜ்யத்துக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய திட்டம் நிறைவேற அவர் அழைத்த அந்த தீர்க்க தரிசன அந்த ஊழியத்திற்காக அவர் நாடி அனுப்புவது
லாசரு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த உள்ள பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானே அந்த பணக்காரன் ஐஸ்வர்யவான்ட்ட இல்ல, லாசரு போல, இந்த சாரிபாத் விதவை போல ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்களை தேடி கர்த்தர் அனுப்புவார். ஏன்னா ஆண்டவருக்கு சந்தோஷம் எதுல தெரியுமா? திரட்சியிலிருந்து கொஞ்சம் எடுத்து வறட்சியானவங்களுக்கு போடுறதை விட, தானே வறட்சியில் இருந்தாலும் தன்னை தேடி வருகிறவர்கள் தன்னுடைய வறட்சியின் மத்தியிலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும்ன்றத மனப்பக்குவத்தை செக் பண்ணி பார்ப்பார். எப்படி அங்கே ஈசாக்குக்கு அவருடைய கேரக்டரை டெஸ்ட் பண்ணாரு பாருங்க. இது உன் மனைவியா இல்லை சகோதரியான்னும் போது அவர் அங்கே ஃப்ளிப் ஆகி, அவர் என் ஒய்ஃப் என் தங்கச்சின்னு சொல்லி அங்கே ஃப்ளிப் ஆகி தோத்துட்டாரு. தோத்தவருக்கு இவர் 100 மடங்கு, ஃபெயில் ஆனால் 100 மடங்கு கொடுப்பீங்களா? டீச்சராக இருந்தால் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அப்பாவாக இருந்தா சம்மில் தோத்தாலும் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? அப்பா கொடுப்பாரு. ஏன்னா அப்பாவுக்கு நீங்க ஃபெயில் ஆனது முக்கியம் இல்லை, உங்களை எப்படியாவது இன்னைக்கு வாழ வச்சு நாளைக்கு சரித்திர புருஷனா மாத்தணும். யாராவது கையை தட்டி வாயை திறந்து அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ போய் நீ ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்திருந்தல்ல, அதையே செய்ய. நீ ஒரு வேலைக்கு போகணுன்றதுல அதே வேலையை செய். நீ ஒரு லோன் எடுக்கணும்ன்றதல்ல, நீ இந்த சம்பளத்தை வாங்கணும்னு போனல்ல, நீ எதை செய்யறியோ எங்க செஞ்சிட்டு இருந்தியோ அதே இடத்துல செய். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, நீ சுடுறதுல முதல் அடைய என்னிடத்துல கொண்டு வந்து விடு. ஈசாக்குக்கு ஒரு டெஸ்ட், மனைவியா சகோதரியா? இந்த சாரிபாத் விதவைக்கு ஒரு டெஸ்ட், உன்னிடத்தில் நீ பெற்றுக்கொள்ளுகிற, நீ வச்சிருக்கிற அந்த கடைசி அடை, ஒரே அடை, இந்த அடைய உன் வீட்டுக்கு நான் அனுப்புன அந்த தீர்க்கதரிசி கிட்ட டிவைன் ரிவர்சலுக்கு நீ உன்னால விதைக்க முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னதான் பெரிய தீர்க்கதரிசி வந்தாலும் என் மகனுக்கு சாப்பாடு இல்லைன்னா, அதுவும் கடைசி சாப்பாடு என் மகனுக்கு கொடுக்க முடியலன்னா, அந்த தாய் உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். உங்ககிட்ட நீங்களா இருந்தா கொடுப்பீங்களா? கடைசியா உங்ககிட்ட இருக்கிறது ஒரே, நீங்களே டென்ஷன்ல இருக்கிறீங்க. ஏன்னா நீங்களே சாப்பிட்டு தற்கொலை பண்ணலான்னு இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, இல்லை வாழ்க்கையின் கடைசியில் நீங்கள் இருக்கிற கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தம்மா கொடுங்கம்மா, நீங்கள் பிரியாணி பண்ணி வச்சுருக்கீங்களே குக்கரில், அதை எடுத்து எனக்கு கொடுத்துருங்கம்மா, அந்த பிரியாணியை முதல்ல எனக்கு கொடுங்கம்மா. எப்பா நான் திருப்பியும் பிரியாணி வைக்க முடியாதுப்பா, இதான்ப்பா என் கடைசி பிரியாணி, கொடுங்கம்மா அந்த பிரியாணியை. நீங்கள் அந்த குக்கரை திறக்கும்போது, அந்த கரண்டியை போட்டு எடுக்கும்போது உங்கள் மனசில் எவ்வளோ எண்ணம் ஓடும். இவனுக்காக தான் சமைச்சேன், நான் கஷ்டப்பட்டு சமைச்சு எல்லாம் ரெடி. இது பாருங்க, நானே இல்லைன்னு உட்காந்துருக்கிறேன், ஏன்ட்ட இருந்து இவர் பிடுங்கிறதுக்கு இவர் வந்துட்டார். இவர் நான் எப்படி இதை கொடுக்கறது? இந்த டெஸ்ட்ல இந்த சாரிபாத் விதவை ஒரு காரியம் செய்கிறாள். அவளுக்கு புரியல, இது என்ன ஆகும்னு புரியல, இதுல திருப்பி வருமானு தெரியல. கேரார் என்கிற ஒரு அன்சர்டன்ற அர்த்தமுள்ள பேர்ல இருக்கிற அந்த கேரார்ல ஈசாக்கு அன்சர்டன் சிச்சுவேஷன்ல
விதைச்சார். இந்த ஸ்திரீயும் அன்சர்டன் சிச்சுவேஷன், நாளைக்கு வாழ்வேனா இல்ல உயிரோடு இருப்பானான்னு தெரியல, கடைசி ஆசை, அந்த ஆசையை அவள் நிறைவேற்றி அவள் முடிப்பதற்குள் தேவன் அவள் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார். ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து சொல்லுகிறார், நீ அவரிடத்தில் கொடு, அவர் வாங்கி ஆசீர்வதிப்பார். பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும். யாராவது ஒரு அல்லேலூயா. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். யாருக்கெல்லாம் அநேக நாள் ஆசீர்வாதம் வேணும்? தீர்க்கதரிசி சும்மா வந்து கேட்க மாட்டான். ஏன்னா தீர்க்கதரிசி பிச்சைக்காரன் கிடையாது. ஒரு ஊழியக்காரன்ட்ட கர்த்தர் வந்து சொல்லி உங்ககிட்ட சொன்னார்னா அவரால் சந்திக்க முடியாதுன்னு இல்லை, அதன் மூலமாய் உங்கள் வாழ்க்கையை அவர் டிவைன் ரிவர்சல், உங்க வாழ்க்கையை திருப்பணும்னு அவர் முடிவு பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப என்ன செய்கிறார் ஆண்டவர்? இந்த எலியாவுடைய வார்த்தையை இந்த அம்மா கேட்பாங்களான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். அங்க ஈசாக்கு கிட்ட கர்த்தர் டைரக்டா சொன்னார் இங்க இருப்பான்னு. இங்க டைரக்டா சொல்லல, ஒரு தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறாரு. நீ என்ன பண்ணு, வீட்டை மாத்தாத, இடத்த மாத்தாத, உன்கிட்ட அனுப்புற அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட உன்கிட்ட இருக்கிற கடைசிய நீ கொடுத்து பாரு. உன்கிட்ட 10 அப்பம் இருக்குது, ஒரு அப்பம் கொடுத்து பாருன்னா அது வேறங்க. உன்கிட்ட இருக்கிறதையே நீ விதைச்சு பாரு. நான் டிவைன் ரிவர்சல், அந்த கீழ்ப்படிதல் தான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ அந்த சாரிபாத்துக்கு இருந்த டெஸ்ட்ல அந்த அம்மா பாஸ் பண்றாங்க. அவங்க பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். என்ன சொன்னார் எலியா? கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை. அதான் ஒரு தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் ஒன்னு சொன்னார்னா அதை திருப்பி வாங்கவே மாட்டாரு, அதை அப்படியே செய்வார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லு. யாருக்கெல்லாம் கர்த்தர் வார்த்தை சொன்னாரோ தலை மேல கையை வச்சு நான் அப்படியே ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க பார்ப்போம். என் மேல பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை, எனக்காக ஜெபித்த அந்த ஜெபம், எங்க பாஸ்டர் என் தலை மேல கை வச்சு ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம், எங்க ஊழியம், எங்க சபை, எங்க பாஸ்டர் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், அதன்படியே அவர் செய்வார். அன்பார்ந்த பிள்ளைகளை யோசித்து பாருங்க. இவர் என்ன சொன்னாரோ அதன்படியே சொல்றாரு. பானையில் மாவு செலவழித்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கர்த்தருக்கென்று கொடுக்கும் போது ஆண்டவர் அதை 100 மடங்காய் அல்ல 1000 மடங்காய் பெருக பண்ணுவார். பஞ்ச காலத்துல கடன்ல இருந்த அந்த ஸ்திரீக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்றது 16ஆம் வசனத்துல என்னவா? கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென். அப்புறம் அவ்வளவு நாடு கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் அந்த குடும்பத்துல மரித்து போன அவங்க மகனை கூட மறுபடியும் எழுப்பி கொடுத்துடுறார். அந்த வீட்டுல அற்புதம் வெறும் பொருளாதாரத்துல மட்டுமல்ல, ஜீவனிலும் கர்த்தர் பாதுகாத்தார். எதுக்காக அந்த சாரிபாத் விதவையினுடைய மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார்? ஏன்னா நீ தீர்க்கதரிசிய வாழ வச்சல்ல. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு. பஞ்சத்துல மறிக்க இருந்த தீர்க்கதரிசிய நீ வாழ வைக்கும் போது உன் வீட்டுல செத்தத கர்த்தர் உயிரோடு எழுப்பாம இருக்கிறாரா? ஒரு டிவைன் ரிவர்சல். பையன் செத்து போயிட்டாங்க. ஒரே தரம் பிறப்பது, அதுக்கு பின்பு நியாய தீர்ப்பு அடைவது மனுஷருக்கு நியமிக்க. யாருமே பழைய ஏற்பாட்டில் செத்தவங்க உயிரோடு வந்த சரித்திரமே இல்லை.
புதிய ஏற்பாட்டிலேயாவது பரவாயில்ல, பழைய ஏற்பாட்டில் எலியா இந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக there is no history and record of a dead man rising up. ஏன்னா யாருக்குமே கடவுளை கேள்வி கேட்கிற அதிகாரமும் இல்லை. கடவுளிடத்திலே போராடுவதற்கு அவர்களிடத்திலே பரிசுத்தமும் இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். யாருக்காகவும் அவர் நிறுத்தவே மாட்டார். எந்த மனுஷன் கேட்டாலும் நான் எதுக்கு அதை திருப்பி உயிரை கொடுக்கணும், அவருக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த எலியா சொன்ன அந்த வார்த்தையை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த எலியா மரித்து விட்டான் என்று சொல்லும்போது ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அவர் செத்து போயிட்டான்னு சொல்லி அந்த ஸ்திரீ அந்த மகனை கொடுக்கிறார், சாரிபாத் விதவையினுடைய மகனை. இதுவும் ஒரு டிவைன் ரிவர்சல் பாருங்க. இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அவ கொடுத்த அந்த ஒரே அடை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? இப்போ நான் ஒன்று சொல்றேன், நீங்க புரிஞ்சு கைத்தட்ட போறீங்க. இந்த வீட்டில் ஒரு சாபம் இருந்தது. என்ன சாபம்னா அற்ப ஆயுசுல மரிப்பதன் சாபம். ஆனால் அந்த சாபத்தை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி ரிவர்ஸ் பண்றார். ஆனா சாபம் பின்தொடர்கிறது. பின்தொடர்ந்து பிள்ளைய அந்த சாபம், அவங்க முன்னோர் செய்த சாபம் அந்த பிள்ளையை பிடித்து கொண்டது போலும். காரணம், பிள்ளை ஏற்கனவே பஞ்சத்தில் மரிக்க வேண்டிய பிள்ளை வியாதியில் மரித்து விட்டது. நியாய தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. கேன்சர் வந்துச்சா, இல்ல லங்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சா, ஹார்ட்ல பிளாக் வந்துச்சா, மூளையில ஸ்ட்ரோக் வந்துச்சா, என்ன வந்துச்சோ தெரியல. பிள்ளை தலை வலிக்குதுன்னு சொல்லுச்சு, அது செத்து போயிடுச்சு. அவ்வளவுதான். திடீர்னு பிள்ளை செத்து போயிடுச்சு. இப்போ இவர் போய் ஆண்டவர்கிட்ட ஒன்னு கேட்கிறார். வாசிங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தரை நோக்கி. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பல நேரங்கள்ல சபையில சில பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, வியாதி படுக்கையில் இருக்கும்போது, அண்ணா ஜோம் பண்ணுங்கண்ணா, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்கன்னு கதறி கூப்பிடுவாங்க. பல பேருக்கு அவங்க டெத் பெட்ல ஜோம் பண்ணி கேன்சர் குணமானது, 4th ஸ்டேஜ் கேன்சர் குணமானதை பார்த்திருக்கிறேன். மரணத்துக்கென்று கைவிடப்பட்டவர்கள், டாக்டர்களால் கைவிடப்பட்டவங்க. கோவிட்ல நம்ம சபையில் ஒரு 3 பேர் அந்த கோவிட் வார்டில் முடிஞ்சிரு போச்சுன்ற கதை நிலையில் இருந்தாங்க. ரொம்ப மோசமான கோவிட் வார்டில் இருந்தாங்க. ஆனால் கர்த்தரை நோக்கி கெஞ்சி, ஆண்டவரே, இவங்க இந்த சபையில் இவ்வளவு நாள் இருக்கிறாங்கப்பா, இவ்வளவு நாள் இந்த ஊழியத்தின் தரிசனங்களை தாங்கினார்களே, இவங்க மேல இந்த பொல்லாப்பை நீங்க ஏன் விடணும், எப்படி அனுமதிக்க முடியும்? திறப்புல நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆச்சரியமாய் அவர்களை உயிரோடு எழுப்பினார். ஆச்சரியமாய் பாதுகாத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இவர் சொல்றாரு, ஆண்டவரே, இந்த பெண் எனக்கு பஞ்ச காலத்தில் ஆதரவாய் இருந்து எனக்கு வீடு ஹவுசிங் கொடுத்து எனக்கு தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதா அவனுக்கு துக்கத்தை வருவித்தீரோ? எப்படி? அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, இது எப்படி அனுமதிக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அவர் கோச்சுக்கல, கெஞ்சுறாரு.
இது எப்படி வரலாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் பிள்ளையின் ஆத்துமாவை திரும்பி வர பண்ணும். ஆண்டவர் ஒரு வாதத்தை ஏற்றுக்கிறார். என் பிள்ளைய காப்பாத்தினதுனால அந்த பிள்ளைய காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. மறுபடியும் சொல்றேன், கேன்சரால அல்லது ஹார்ட் அட்டாக்னால, பிளட்டில் மூளையில் ஸ்ட்ரோக்குனால, அல்லது கிட்னி ஃபெயிலியர்னால, பேன்க்ரியாட்டிக் கேன்சர்னால, ப்ராஸ்டேட் கேன்சரா, என்ன பிரச்சனையோ தெரில, ஏதோ ஒரு தீராத வியாதி ஒன்று திடீரென்று வந்தது, துடிக்கிற இருதயத்தை நிறுத்திவிட்டது. குழந்தை இறந்தாச்சு, ஆனா இவர் விடல. இவர் வாக்குத்தத்தத்தை சொல்லி கவர்னன்ட் பண்ணீங்கல்ல, இங்க போய் தங்குன்னு சொன்னீங்கல்ல, நான் இங்க தங்கனல்ல, இந்த இடத்துக்கும் எனக்கும் ஒரு கவர்னன்ட் இருக்குல்ல, இவங்க என்ன பராமரிச்சாங்க, நான் அவங்களுடைய அந்த பராமரிப்பில் இருந்தேன், இப்ப நான் அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தாக வேண்டும். நான் சாகாமல் பிழைத்திருக்க செய்த இந்த வீட்டை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும். அப்ப என்ன நடந்துச்சு? உடனே அவர் அந்த பிள்ளையின் மேல் விழுகிறார். விழுது அவர் எழும்புகிறார். பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்படும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். பிள்ளைய செத்த பிள்ளையா வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும் போது, உயிருள்ள பிள்ளையா திருப்பி கொடுத்தா யாருக்கு தாங்க சந்தோஷமா இருக்காது? பிள்ளைய வாங்கிக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, உங்களுடைய மரித்தவைகளை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார். அப்பொழுது இந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். உங்க லைஃப்ல மரித்த உங்க பிசினஸை எழுப்புவார், உங்க கற்பத்தை கர்த்தர் திறப்பார், உங்களுடைய வீட்டிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். வாடகையில் இருக்கிற உங்களுக்கு அற்புதமாய் கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்துவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். இந்த வருடம் 100 மடங்கா நீங்க பெறுவீங்க. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.